வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க குக்கர் கிளீனிங் கொஞ்சம் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட குக்கர் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஒரு சிலர் உள்ளே தண்ணி ஊற்றிட்டு பாத்திரம் வச்சு சாதம் வடிப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு குக்கர்லாம் உள்ளே ஒரு மாதிரி ஆகிடும். நான் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. அதனால் என்னோட குக்கர் நல்லாவே இருக்கும். இருந்தாலுமே நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காட்டுறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, குக்கர் க்ளீன் பண்ணுறதுக்கு நான் ஒரு பல் தேய்க்கிற ப்ரெஷ்ஷு வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பச்சை கலர் நார் வச்சுருக்கேன். ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர், வினிகர், வாஷிங் சோடா, சபீனா வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டில் இந்த இதில் நம்ம கொஞ்சம் வாஷிங் சோடாவை போட்டுட்டு வெயிட் ஊறட்டும் நல்லா. அதனால் நம்ம கொஞ்சம் வினிகர் ஊற்றி வச்சிடலாம். அது நல்லா உள்ளே ஊறிட்டு இருக்கட்டும். நம்ம அப்புறமா இதை எடுத்து கழுவிக்கலாம். பாருங்க, இந்த குக்கர் எல்லாமே கொஞ்சம் க்ளீனாகவே இருக்குது. இப்போ இதை நான் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அது உள்ளெல்லாம் ஒரு மாதிரி கலரில் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது உள்ளே சரியாக கழுவாமல் அந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இந்த குக்கரை க்ளீன் பண்ணிப்போம். கொஞ்சம் இதிலெல்லாம் வினிகர் ஊற்றி வைக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுக்கும். பாருங்க, இந்த மாதிரி இப்படி வச்சிடலாம். அது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். மூடி எல்லாமே இப்படி வச்சுக்கலாம். இப்போ இந்த குக்கர் எல்லாம் 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்காட்டி இந்த வெயிட்டை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். பாருங்க, ஒவ்வொரு வெயிட்டாக இதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நல்லா அந்த ஒரு மாதிரி அந்த ரைஸு அது எல்லாமே உள்ளே ஒரு மாதிரி இருக்கும். அது எல்லாம் நம்ம ப்ரஷ்ஷில் க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ரஷ்ஷில் போகாது அப்படின்னா இந்த நாரில் கொஞ்சம் தேய்ச்சிக்கோங்க. நம்ம இந்த வெயிட்டை அடிக்கடிக்கு நம்ம க்ளீன் பண்ணுறது நல்லது. இந்த மாதிரி கழட்டிட்டு அப்போ தான் இதில் ஏதாவது அடைச்சிட்டு இருந்தால் கூட நமக்கு நல்லா வந்துடும். இந்த குக்கர் வெடிக்கிறது இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இதெல்லாம் அடைச்சிட்டு இருக்கும் போது தான் நமக்கு வரும். அதனால் அடிக்கடிக்கு இதை ஓப்பன் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வராது. பாருங்க, இப்போ வெயிட் எல்லாத்தையுமே நான் நல்லா தேய்ச்சிட்டேன். இந்த கிண்ணத்திலேயே போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு குக்கராக தேய்ச்சிக்கலாம். இதுக்குள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரஷ் வச்சு தேய்ச்சிக்கோங்க. பாருங்க, இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். அதெல்லாம் கூட நீங்கள் நல்லா இப்படி வச்சு தேய்ச்சிக்கோங்க. கொஞ்சம் சபீனா இந்த மாதிரி போட்டு தேய்ச்சிங்கன்னா உங்கள் குக்கர் பளபளன்னு இருக்கும். வெறும் நம்ம லிக்விடு மட்டும் ஊற்றி தேய்ச்சோம்னா கொஞ்சம் பளபளப்பு கம்மியாக தான் இருக்கும்.
கூடுமான வரை நம்ம குக்கர்லாம் வந்து அழுக்கு சேர்க்காம வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. பாருங்கள், இந்த இடுக்குலலாம் நல்லா இந்த ப்ரெஷ் வச்சு தேய்ங்க. அந்த அடப்பு ஏதாவது இருந்தால் கூட அது எல்லாமே உங்களுக்கு போயிடும். பாருங்க, எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு தடவை நம்ம சபீனா வச்சு தேய்ச்சிடலாம். பாருங்க, சூப்பராக கழுவிட்டோம். இந்த லப்பருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம் கொஞ்சம் அழுக்கு இருக்கும். பாருங்க, இப்போ இந்த பெரிய குக்கரை தேய்ச்சி காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கோங்க. அந்த சைட்லலாம் கொஞ்சம் அழுக்கு இருந்தால் இதை பாருங்க, சொரண்டினோடனே எப்படி வருதுன்னு பாருங்கள். நல்லா ஊறி இருக்கு, அதனால் சொரண்டினா நல்லா வந்துடும். இந்த பல் தேய்க்கிற ப்ரஷ்ஷு நமக்கு வந்து நல்லா யூஸ் ஆகும். இந்த மாதிரி இடுக்கலலாம் கழுவுறதுக்கு பாத்திரம் தேய்க்கிற இடத்துல நீங்கள் ஒன்று வந்து இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அப்போ தான் வந்து அதில் இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக நம்ம எந்த பொருள் கழுவுனாலுமே அதை வந்து அதுக்குள்ளே இருக்கிற அழுக்கு ஃபுல்லாக நம்ம எடுத்துடலாம். இங்கெல்லாம் கொஞ்சம் ஊறி இருக்கிற தொட்டு நம்ம சுரண்டுனா வந்துடும். இந்த மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் சேர்ந்துது அழுக்கு அப்படின்னா சரியாக மூட வராது, இல்லைன்னா குக்கரை வந்து வேலை செய்யாது. இதெல்லாம் நம்ம அடிக்கடிக்கு வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடணும். பாருங்க, இந்த குக்கரை எல்லா இடத்துலையுமே நல்லா நம்ம தேய்ச்சிக்கலாம். பாருங்கள், இந்த குக்கர் நான் உள்ளே வந்து ரொம்ப பளிச்சுன்னு தான் வச்சுட்டு இருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடிக்கு நான் இப்படியெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சிடுவேன். அதனால் எந்த கரையுமே இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சம் அழுக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் இதை போட்டுருங்க. இதை விட்டிங்கன்னா கொஞ்சம் ஊறும். வினிகரும் வாஷிங் சோடாவும் நமக்கு எல்லா வகையிலையுமே யூஸ் ஆகும். நம்ம ஒரு பாத்திரம் க்ளீன் பண்ணுறதுக்காகட்டும், தோசைக்கல் ஆகட்டும், பாத்ரூம் க்ளீன் பண்ண, துணி பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ண, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் ஆகும். இப்போ நிறைய லிக்விட் வரவும் நம்ம இது எல்லாத்தையுமே, இதெல்லாம் பழைய காலத்தில் இதெல்லாம் தான் நாங்கள் வச்சு யூஸ் பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். பெட்ஷீட்லாம் இதை வச்சு ஊற வச்சுட்டு அடித்து போட்டோம்னா 10 நாளைக்கு பளிச்சுன்னே இருக்கும், சீக்கிரம் அழுக்காகாது. இப்போ நம்ம மிஷினில் போடுறோம். மிஷினில் போட்டாலுமே வாஷிங் சோடா நம்ம போடலாம். வாஷிங் சோடா போட்டு நீங்கள் ஒரு தடவை துவைச்சி பாருங்கள். மிஷினில் துணி செம்ம வெள்ளையாக இருக்கும். பாருங்க, எப்பவுமே நம்ம வந்து வேலைக்கு ஆள் வச்சுருக்கோம். அவங்க இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண மாட்டாங்க, அவசரமாக கழுவிட்டு போயிடுவாங்க. அப்போ நம்ம தான் வந்து இதை ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறையோ இதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணோம்னா நம்மளோட குக்கர் வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷம் வர்றது, ஒரு 2 வருஷம் வர்ற அளவுக்கு நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். அதனால் நம்ம எப்போ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெண்டாவது இல்லை அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் உட்காந்து அவங்களுக்கு செய்ய சொல்லுங்கள். அவங்க டைம் ஒதுக்கிட்டு நமக்கு செஞ்சு கொடுக்கறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். நம்ம தான் இந்த வேலையை கொஞ்சம் பார்த்துக்கணும். நம்ம பொருள் அப்படின்னும் போது நமக்கு தான் கொஞ்சம் அக்கறை அதிகமாக இருக்கும்.
பாருங்கள் எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு குக்கரு. கொஞ்சம் நம்ம கையில் சபினா எடுத்துகிட்டு நார் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தேய்ச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு ஆகிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த இடத்துலலாம் அழுக்கு இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் இந்த இரும்பு நார் வச்சு தேய்ச்சிங்கன்னா க்ளீன் ஆகிடும். பாருங்கள், சூப்பராக கழுவியாச்சு. இது எல்லாத்தையுமே நம்ம அங்கே கவுத்துக்கலாம், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, புடியெல்லாம் லூஸாக இருந்ததுன்னா நம்ம வந்து டக்குன்னு அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து டைட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து லொட லொடன்னு ஆடாது. ஒரு சிலர் வீட்டில் குக்கர் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆடிட்டே இருக்கும். கிச்சனில் எப்பவுமே ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இடுக்கான இடத்துலலாம் இந்த மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் கொடுத்து நல்லா வந்து தேய்ங்க. அங்கே உள்ள அழுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு வெளியில் வந்துடும். இந்த குக்கர் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பழசு, கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். அதனால் இது கொஞ்சம் ரொம்ப பழசாகவே இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும். அடிக்கடிக்கு நான் வந்து இதை ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். ஏதாவது போயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது. நம்ம கழுவும் போது நல்லா கொஞ்சம் தேய்ச்சி கழுவணும். இல்லைன்னா அந்த சபினை வந்து அப்படி வெள்ளை வெள்ளையாக நிற்கும். இந்த குக்கரில் தான் நான் வந்து எப்போவுமே அந்த கேக்கு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வைப்பேன். அதனால் இந்த இடமெல்லாம் கொஞ்சம் கருப்பாகவே இருக்குது. அது கொஞ்சம் நம்ம ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் குக்கர் அடுப்பில் வைக்கிற தொட்டு அது அந்த மாதிரி கலர் வந்து வந்துடுது. அது கொஞ்சம் போகிறதுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் இந்த குக்கரில் தான் நான் வந்து எப்போவுமே கேக்கு அந்த மாதிரி ஐட்டம் வைக்கும் போது வச்சுப்பேன். பாருங்க, எல்லா குக்கரையும் இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் கவுத்துட்டு கொஞ்ச நேரம் வெயிலில் வச்சுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம். பாருங்க, இப்போ நம்ம வந்து இந்த நெட்டெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்கலாம். நல்லா டைட்டாக செஞ்சுடுங்க. பாருங்க, இப்போ எல்லாத்தையும் இப்படி மாட்டிக்கலாம். பாருங்கள், சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் குக்கரை. இந்த மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து ரொம்ப நாள் வந்து குக்கர் வந்து யூஸ் ஆகும். ரெண்டாவது, ஒரு சிலர் வந்து மேலே வெயிட் போயிடுச்சு அப்படின்னாக்கா தூக்கி போட்டுடுறாங்க. ரெண்டாவது, லப்பர் போயிடுச்சுன்னா ஐயோ அது யூஸ் ஆகாது அப்படின்றாங்க. புடி போயிடுச்சுன்னா அந்த மாதிரி வச்சிட்ருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே மாற்றுறதுக்கு வந்து நிறைய கடைகள் இருக்குது. ரொம்ப நம்ம சொல்லப்போனால் இந்த குமரன் ஸ்டோரில் எல்லாமே ரிப்பேர் பண்ணி தராங்க. குக்கரு, மிக்சி, அதுக்கப்புறம் கிரைண்டரு, கேஸ் அடுப்பு எல்லாமே ரிப்பேர் பண்ணி தராங்க. நிறைய இடத்துல இதுக்கெல்லாம் வந்து கடை இருக்குது. அதனால் நம்ம பொருட்களை வந்து உடனே தூக்கி போடாமல் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களும் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.